தேவன் நம்ம இசைவா இருக்கணும், அன்பா இருக்கணும் கர்த்தர் விரும்புறேன். தேவ அன்பு ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகுது, ஒரு வீட்டில் ரிலீஸ் ஆகுது, ஒரு அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க தேவன் ரிலீஸ் ஆகிறார். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு பேசுகிறான்னு எழுதக்கூடாது, தேவன் நம்மகிட்ட பேசுகிறார். வசனத்தை படிக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறார். பிலிப்பியர் 2:1 மெசேஜ் பைபிள் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். இஃப் யூ ஹவ் காட்டன் எனிதிங் அட் ஆல் அவுட் ஆஃப் ஃபாலோவிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுனால ஏதாவது நீங்கள் பெற்றிருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் இருக்கு. If his love has made anything difference in your life, அவருடைய அன்பு உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? தெரியலையேங்கிறீங்களா? If being in a community of the Spirit means anything to you, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு ஏதாச்சும் அர்த்தம் உள்ளதா இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்கிறதா? பைபிளை வாசிக்கிறேன். இஃப் யூ ஹேவ் அ ஹார்ட், இஃப் யூ கேர், கரசனை உள்ளவங்களா இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவர் காமிக்கிறார். இங்கே 2 கர்த்தர் சொல்றாரு, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கிறார். இது பவுல் சொல்லலை, தேவன் சொல்றார். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, ஏக அன்புள்ளவர்களா இருங்க, இசைந்த ஆத்துமாக்களால் இசைந்த எண்ணம் உள்ளவங்களா ஒன்றை சிந்திங்கிறார். அப்படி சிந்திச்சிங்கன்னா உங்களை பார்க்கும்போது நீ இருதயம் சந்தோஷமா இருக்குங்கிறார். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? பேர பிள்ளைங்கள் இருக்காங்களா? பிள்ளைங்க இப்போ பார்த்தாலும் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கு, சண்டை போட்டுகிட்டே இருக்கு, அட்டி தட்டி தான். சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? அட்ரா குத்ரா அப்படிங்களா? பிள்ளைகள் சண்டை போடும்போது வேதனையா இருக்காது? பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைகளோடு பல வருஷமா பேசுறது கிடையாது, சந்தோஷமா இருக்குமா? ஒருத்தன் டேபிளில் உட்காந்து ஒருத்தன் பக்கத்தில் வரமாட்டான். எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் பிரச்சனையே கிடையாது. அப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்குமா வேதனையா இருக்குமா? இந்த உலகத்திலே மற்ற எல்லா காரியத்தை பார்க்கலும் தேவனுக்கு முக்கியமானவர் நீங்கள் நானும். உங்களுக்கு இருக்க செல்வம், பொருள், கார், வீடு எல்லாத்தை பார்க்கலும் ரொம்ப முக்கியமானது உங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் முக்கியமா கார் முக்கியமாங்க? பிள்ளைகள் தான் முக்கியம். சொத்து முக்கியமா பிள்ளை முக்கியமா? பிள்ளை தான் முக்கியம். நாம் எப்படி மற்ற எல்லா காரியத்தை பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகளை முக்கியமா பார்க்கிறோமோ, கர்த்தர் மற்ற எல்லா காரியத்தை பார்க்கலும் தன் பிள்ளைகளை நேசிக்கிறார். அது அமெரிக்கா பிள்ளையா, ஆப்பிரிக்கா பிள்ளையா, அண்டார்டிகா பிள்ளையான்னு பார்க்கறது கிடையாது. கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஏகமா நேசிக்கிறார். எந்த விதம் பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்கிறார். அவன் கருப்பா இருக்கான், சகப்பா இருக்கான், லாங்குவேஜ் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எல்லாரும் ராஜ்யத்தின் பிள்ளைகள், அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரே மாதிரி பார்க்கிறார். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன்ட்டு ஒரு ஜெபம் பண்றார், ஒரு பிரதான ஆசாரியருடைய ஜெபம். இயேசு ஜெபம் பண்றாருன்னா பிதாவின் சித்தத்தை அறிஞ்சுதான் இயேசு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேங்கிறார். நாம் எப்படி நெருக்கமாக இருக்கோமோ, நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு ஹார்மனியாக இருக்கிறோமோ, ஒத்திசைவோடு இருக்கிறோமோ, அதே போல இவர்கள் எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கும்படி, அன்பாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேங்கிறார். அப்படி வாழன்னு அவர் விரும்புகிறாரா? அதில் அவர் விசுவாசம் காமிக்கிறார். அதனால தான் விசுவாசத்தில் ஜெபிக்கிறார். தேவன் நம்ம இசைவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இல்லை கவனிங்க, இதுக்கும் செழிப்புக்கு என்ன இருக்கு கவனிக்க. தேவன் விரும்புகிறதை பிசாசு வெறுக்கிறான். தேவனோட சமூகத்தில் பிசாசு இருந்தவன்
தேவனுடைய ஆசை விருப்பங்களை அறிந்தவன். ஒரு நாள் தள்ளப்பட்டவன் திரும்பி அவன் தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கப்படவே முடியாது. நாம் சேர்க்கப்பட முடியும். நாம் சேர்க்கப்பட்டும் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் சேர்க்கப்பட்டும் இருக்கிறோம். நம்மை காயப்படுத்த நினைக்கிறான். ஏன் நம்மை காயப்படுத்த நினைக்கிறான்னா அவரை காயப்படுத்த முடியாது, அவர் பக்கத்தில் போக முடியாது. நம்ம ஏன் அவன் காயப்படுத்துறான்னா நாம் காயப்படும் பொழுது அவர் காயப்படுவார். நம்ம எப்படி காயப்படுத்துறான்னா ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்த வைக்கிறான். உங்களை யார் காயப்படுத்தினது? நமக்கு தெரிந்த ஆட்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அவங்க தான் உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்கள் காயப்படுத்தும் பொழுது, நீங்கள் வேதனைப்படும் பொழுது அவனுடைய இருதயம் சந்தோஷப்படும். யாருடைய இருதயம்னா பிசாசுடைய இருதயம். ஆனால் நாம் வேதனைப்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஏக சிந்தை இல்லாமல் அடிச்சு பிரிய இருக்கும்போது பிதாவுடைய தேவனுடைய இருதயம் வேதனைப்படும். ரோமர் 5 சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது, ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகுது, ஒரு வீட்டில் ரிலீஸ் ஆகுது, ஒரு அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்கே தேவன் ரிலீஸ் ஆகிறான்னு அர்த்தம். பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்கு? பரலோகங்கிறது அட்மாஸ்பியர் ஆஃப் லவ், அன்பின் ஒரு சூழ்நிலை. அங்கே அன்பை தவிர ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான், தேவனுக்கு கீழ்ப்படுத்தி தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறான்னா அவரிடத்தில் என்னில் நிலைத்திருந்தால், என்னில் நிலைத்திருந்தால் கற்பனைகளை கை கொள்வீர்கள். அவர் நிலைத்திருக்கிறான் என்றால் அவருக்குள்ள வாழ்றான்னு அர்த்தம். ஒரு செடி ஒரு கொடியோட நிலைத்திருக்குன்னா அதோட வாழுன்னு அர்த்தம். அவரோடு வாழ்கிறவன் ஒரு மனிதனை நேசிக்கிறான். தனக்குள்ள இருக்கிற அன்பை அவன் ரிலீஸ் பண்ணும் பொழுது அன்பு ரிலீஸ் ஆகலை, தேவன் ரிலீஸ் ஆகிறார். அந்த இடத்த தேவன் ரிலீஸ் ஆகிறன்னா தேவனோட டொமினியன் இங்கே இருக்கும், தேவனோட ஆளுகை இங்கே இடத்துல இருக்கும். தேவன் ஆளுகை செய்கிற இடத்துல குறைவு இருக்காது, தரித்திரம் இருக்காது.